ஒரு நாள் காலையில் ஒரு அழகான சேவல் ஒன்று ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருந்தது. அதிகாலை நேரம் என்பதால் சேவல் உற்சாகமாய் கூவத் தொடங்கியது. பல தடவை கூவியது. இதனை தூரத்திலிருந்து கேட்ட நரி சேவலை எப்படியாவது பிடித்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்தது. உடனே ஒரு தந்திரம் செய்தது. சேவலின் அருகில் வந்து, சேவலே, ஒரு நல்ல செய்தியை கேள்விப்பட்டாயா என்று கேட்டது. என்னவென்றால், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. இந்த செய்தி உனக்கு தெரியுமா என்று கேட்டது. இந்த செய்தியை பற்றி நாம் விவாதிப்போம், கீழே இறங்கி வாயேன் என்று நரி சொன்னது. நரியின் தந்திரத்தை உணர்ந்த சேவல் யோசித்தது. சேவலோ தூரத்தில் எதையோ உற்று உற்று பார்த்து கொண்டிருந்தது. நரி கேட்டது, என்ன எதையோ ரொம்ப நேரம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறாய்? அது ஒன்றுமில்லை நரியாரே, தூரத்தில் சில வேட்டை நாய்கள் வருவது போல் தெரிகிறது. அது வேட்டை நாய்கள் தானா என்று பார்க்கிறேன் என்று சொன்னது சேவல். உடனே நரிக்கு நடுக்கம் பிடித்துவிட்டது. என்னது, வேட்டை நாய்களா? சரி சரி, நான் கிளம்புகிறேன், இன்னொரு நாள் பேசிக்கொள்ளலாம் என்று சேவலிடம் சொன்னது. அதற்கு சேவல், ஏன் பயப்படுகிறாய்? அதுதான் எல்லா மிருகங்களுக்கும் சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டதல்லவா, அப்புறம் ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்டது. சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது எல்லா மிருகங்களுக்கும் தெரியுமா என்று தெரியவில்லை. ஒருவேளை அந்த வேட்டை நாய்களுக்கு அது தெரியாமல் இருந்தால் என் கதி அவ்வளவுதான் என்று சொல்லி நரி ஓட்டம் பிடித்தது. நரியாரே, என்னிடம் உன் தந்திரம் பலிக்காது என்று சொல்லி மனத்திற்குள் சிரித்து கொண்டது அந்த கெட்டிக்கார சேவல். நீதி, புத்திசாலிகளிடம் எவ்வளவு புழுகினாலும் அவர்களை ஏமாற்ற முடியாது. தேங்க்யூ.